ஒரு எலெக்ஷன்ல அவங்களோட எதிரிகளை தான் எதிர்ப்பாங்க, அப்படிதான் எதிர்ப்பாங்க, அதுதான் யதார்த்தமும் கூட. ஆனா இந்த எலெக்ஷன்ல தான் ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. விஜய் எல்லாரும் எதிர்க்கிறாங்களா? எனக்கு தெரிஞ்சு சீமான் எதிர்க்கிறாரு, ஓகே. அதிமுக கூட திடீர்னு எதிர்க்க ஆரம்பிக்குது. திமுக என்னைக்கு உங்களை எதிர்த்துச்சு? திமுக வாயிலிருந்து தாவேக்கான்னு என்னைக்காச்சும் ஸ்போக் பர்சன் வாயிலேருந்து வந்துச்சா, இல்லை விஜய்னு வாயில் வந்துச்சா? யாரையா உன்னை எதிர்க்கிறா? எவையா உனக்கு சொல்லி நம்ப வச்சிருக்கா? பாவமாக இருக்கு எங்கள் அண்ணனை பார்த்தாலே. சே, அரசியல் அனாதையாவே ஆயிட்டாரு. அந்த காண்டு எப்படி? அந்த காண்டு தான் ஊழலை எதிர்க்கிறான் விஜயா? இல்லை, எனக்கு புரியலை. இது வரைக்கும் நீ என்ன ஊழலை எதிர்த்துருக்கிற? எனக்கு புரியலை. முதல்ல நீ ஊழல் பண்ணாமல் இருந்திருக்கியா? உன் கட்சிக்குள்ளேயே 4-5 பேர் இருக்காங்களே ஊழல்வாதிங்க, அவங்கள என்னைக்கு நீ ஏன் நீ சேர்த்த? முதல்ல அவங்கள செங்கோட்டையனை நான் காரி துப்பி வெளியே அனுப்ப வேண்டாமா? ஏன் ஊழல்வாதி வெளியே போகணும் அனுப்ப வேண்டாமா? ஏன் இப்படி? சரி, அதை விடு. நீ சினிமா துறையில் இருந்தேன்னு அங்கே நடக்கிற ஊழலை ஒரு தடவையாவது கேட்டிருக்கியா? என்ன இதெல்லாம் ஞாஜிக்கு? சரி. ஆனா அவங்களுக்கு தெரியாது, என் மேல அவதூறு பரப்புனா அது மக்கள் மேல அவதூறு பரப்புற மாதிரின்னு. எனக்கு அரசியல் தெரியலன்னு சொன்னா அது மக்களுக்கு அரசியல் தெரியலன்னு சொல்ற மாதிரின்னு. என்ன அசிங்க அசிங்கமா பேசுனா அது மக்கள் அசிங்க அசிங்கமா பேசுற மாதிரின்னு. அசிங்க அசிங்கமா பேசுனா விஜய பேசுற மாதிரியா? என்னமா சேஃப் கோடு சாசோன்னு பாருங்க. அப்போ மக்களை மக்கள் மேலே தூசி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒன்று மூஞ்சிலையும் நெஞ்சிலையும் மிதிச்சா இல்லை, மக்கள் மேலே தூசி விழுந்துருச்சு. அதனால சொல்கிறேன், மக்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை உனக்கு ஊசியை குத்தி விடுவோமா? என்னென்ன லாஜிக் இது? அப்புறம் விஜயும் அதுவும் ஒன்று, ரத்தமும் சதையும் ஒன்று, என்னது? அப்போ நாளையிலேருந்து உன் பனையூர் வீட்டுக்குள்ளே எல்லாரையும் விட்டுருவியா? அது பாலவாக்கம் வீட்டுக்குள்ளே, பட்டினப்பாக்கம் வீட்டுக்குள்ளே கட்சி ஆளுங்க உள்ளே விட்டுருவீங்களா? மக்கள் எல்லோரும் விட்டுருவீங்களா? வெள்ளம் புயல் வந்துச்சுன்னா உள்ள வீட்டுக்குள்ளே வாங்க, எல்லாரும் வாங்க. விஜயகாந்த் கூப்பிட்டாரே கட்சி அலுவலகத்தை எடுத்துக்கோங்க வாங்க. திமுக சொல்லிச்சே அறிவாலயத்துக்குள்ளே யூஸ் பண்ணிக்கோங்க வாங்க. அதிமுக சொல்லிச்சே இங்கே அலுவலகத்தை யூஸ் பண்ணிக்கோங்க, அங்கெல்லாம் ஸ்டோர் பண்ண. அப்போ நீ உன் வீட்டுக்குள்ளே எல்லாரையும் விட்டுருவியா? உள்ளே விட்டுருவியா? உன் ரோல்ஸ் ராயல்ஸ் கார் எடுத்துகிட்டு போய் காலையில் சுற்றி இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு டாக்ஸி மாதிரி ஓட்டுவியா? நீ மக்கள் ஒன்று தானே, ஓட்டு எதையா செய்யு. இல்லை சம்பாரிச்ச பணத்தை எல்லாத்தையும் நானும் மக்களும் ஒன்று இருந்தாங்க அப்படின்னு மாடியிலேருந்து தூக்கி எரிஞ்சிருவியா? என்ன இது? என்ன லாஜிக்? உன் பிரச்சனைன்னு வந்தால் மட்டும் மக்களை என்ன திட்டினா மக்களை திட்டுற மாதிரி, அப்போ சம்பாரிச்ச நெகட்டிவ் மட்டும் விட்டு தரா? என்ன இது?